ப்ரீவியஸ் வீடியோஸில் 11 கொஷின் வரைக்கும் பார்த்தாச்சு. ஸோ இந்த செஷனில் கொஸ்டின் நம்பர் 12லேருந்து கொஸ்டின் நம்பர் 15 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். Question number 12. Find the matrix A for which A into 5, 3, minus 1, minus 2 equal to 14, 7, 7, 7. So this is the given question. So இதில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா A என்ற மேட்ரிக்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் என்னுடைய ரெக்வயர்ட் மேட்ரிக்ஸ். ஸோ A is equal to ABCD எடுத்திருக்கேன். இதில் ABCD வேலையை ஃபைண்ட் அவுட் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணாக்க என்னுடைய ஆன்சர் ஓவர். எழுதியிருக்கேன் அப்படியே A into 5, 3, minus 1, minus 2 equal to 14, 7, 7 எழுதியிருக்கேன். ஸோ இதில் நான் ஏவோட வேலையை சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஏவோட மேட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ABCD. ஸோ ABCD into 5, 3, minus 1, minus 2 is equal to 14, 7, 7. ஸோ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த ரோவை எடுத்து போய் இந்த காலத்தை மல்டிப்ளை பண்ணுறேன். 5A minus B and then ரெண்டாவது காலத்துக்கு போகிற நெக்ஸ்ட் இதில் 3A minus 2B. அடுத்து இந்த ரோவை எடுத்து போய் இந்த காலத்தை மல்டிப்ளை பண்ணுவோம். 5C minus D. இதை எடுத்து போய் இந்த காலத்தை மல்டிப்ளை பண்ணுவோம். 3C minus 2D equal to இங்கே என்ன இருக்குது மீதி பாருங்கள் 14, 7, 7 இருக்குது. அது அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ இந்த கரஸ்பாண்டிங் எலமெண்ட் அப்படியே ஈக்குவல் பண்ணுவோம். ஸோ 5A minus B is equal to 14. This is my first equation. 3A minus 2B equal to 7. This is my second equation. 5C minus D is equal to 7. This is my third equation. 3C minus 2D is equal to 7. That is my fourth equation. So first ரெண்டு equation சால்வ் பண்ணாக்க AB ஓட வேலை கிடைக்கும். 3 and 4 சால்வ் பண்ணாக்க C and D ஓட வேலை கிடைக்கும். அது எதுவுமே நாங்கள் சப்ஸ்டிட் பண்ணாக்க என்னோட ஆன்சர் ஓவர். ரைட். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10A minus 2B equal to 28. செகண்ட் ஈக்குவேஷன் 1ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். தட் இஸ் 3A minus 2B is equal to 7. இப்போ என்ன பண்ணுறது செப்பரேட் பண்ண போகிறோம். இப்போ செப்பரேட் பண்ணுறது மைனஸ் மைனஸ் மைனஸ். ஸோ இங்கே செப்பரேட் பண்ணிங்கனாக்கா minus 2B plus 2B கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள் 10 minus 3. So 7A is equal to இங்கே செப்பரேட் பண்ணிங்கன்னா 21. So A is equal to 21 by 7. So கேன்சல் பண்ணாக்க நமக்கு என்ன கிடைக்குது A is equal to 3. The value of A is 3. Next put A is equal to 3 in equation 1. So 5 into 3 minus B is equal to 14. So 5 3s are 15 minus B is equal to 14. So minus B is equal to 14 minus 15. So minus B is equal to minus 1. So minus minus cancel பண்ணிட்டீங்கன்னா B is equal to 1. So the value of B is 1. So A ஓட வேலை தெரிஞ்சு போச்சு, B ஓட வேலை கிடைச்சிருச்சு. Next C and D ஃபைண்ட் அவுட் பண்ணணும். Solving 3 and 4. So equation 3 and 4 சால்வ் பண்ணுறேன். equation 3 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். So 10C minus 2D is equal to 14. And then equation 4 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 5C minus 2D is equal to 7. ஸோ உங்கள் சைனை சேஞ்ச் பண்ணுங்கள். மைனஸு இது ப்ளஸ்ஸு இது மைனஸ் ஆகிடும். ஸோ இங்கே என்ன கேன்சல் பண்ணுங்க minus 2D plus 2D கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ ரிமைனிங் இருக்கிறது 10C minus 3C. ஸோ ஐ கெட் 7C is equal to 7. ஸோ C is equal to 7 by 7. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா C is equal to 1. நெக்ஸ்ட் put C is equal to 1 in equation 3. So 5 into 1 minus D is equal to 7. So 5 1s are 5 minus D is equal to 7. So D is equal to 7 minus 5. So minus D is equal to 2. So I get D is equal to minus 2. So நமக்கு 4 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இது எடுத்துமே நம்ம அந்த மேட்ரிக்ஸ் ஏல சப்ஸ்டிட் பண்ணாக்க ஆன்சர் ஓவர். ரைட். ஸோ த ரெக்வயர்ட் மேட்ரிக்ஸ் A equal to A, B, C, D. So A ஓட வேல்யூ, B ஓட வேல்யூ, C ஓட வேல்யூ, D ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாக்க ஆன்சர் ஓவர். So 3, 1, 1, minus 2. This is my required solution for this problem. Right. So next question. Question number 13. A is equal to 1 minus 1 2 0. B is equal to 3 minus 2 1 1. And C is equal to 1 1 2 2. Find a matrix X such that AXB A into X into B equal to C. So இதில் நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணேன் X மேட்ரிக்ஸ் Xோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா, தட் இஸ் கொஸ்டின் நம்பர் 12. அதை சால்வ் பண்ணாலே அதே மெத்தடை தான் இதையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ரைட். என்ன பண்ணலான்னு பாருங்கள். இதை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் வந்து எடுத்து எழுதியிருக்கேன். ABC எழுதிட்டேன். நான் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுறேன் ABCD அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ இதை தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். A வேல்யூ, B வேல்யூ, C வேல்யூ, D வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணாக்கா ஆன்சர் ஓவர். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். AX into B equal to C. ஸோ அதை தான் எழுதியிருக்கேன். AX into B equal to C எழுதியிருக்கேன். A மேட்ரிக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணுவோம், X மேட்ரிக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணுவோம், B மேட்ரிக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணுவோம், ஈக்குவல் டு C மேட்ரிக்ஸ் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம்.
So this is the matrix A, this is X, this is B, this is C. So இப்போ மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணப்போ நான் ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். 1 into A minus C. அடுத்தது இந்த மேட்ரிக்ஸ் எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். 1 into B minus D. Next 2 into A and then 0. Next 2 into B and then 0 into next இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதியிருக்கேன். 3 minus 2 1 2 equal to 1 1 2 2. இப்போ அடுத்து நம்ம இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணோம். இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணி இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவல் பண்ணாக்கா we get a 4 equations, right? Now ஸோ அந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணாக்க என்ன கிடைக்குது பாருங்க, 3A minus 3B. அந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க, 3A minus 3C plus D minus 2A plus C plus B minus D, 6A plus 2B minus 4A plus 2B equal to 1 1 2 2, right? Next 3A minus 3B plus B minus D equal to 1. அதே போல அடுத்து செகண்ட் எலிமெண்ட் minus 2A plus C plus B minus D equal to second element என்னது 1. That is my equation 2. Next equation number 3 பாருங்க, அடுத்தது என்ன கிடைக்குதுன்னு 6A plus 2B equal to 2. Fourth equation பாருங்க, minus 4A plus 2B equal to 2. This is my fourth equation. Solving 3 and 4. ஏன்னா 3 யும் 4 யும் சால்வ் பண்ணாக்க நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் நமக்கு. அதனால நான் என்ன பண்ணுறேன், 3 and 4 யும் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கிறேன். 6A plus 2B equal to 2 minus 4A plus 2B equal to 2. ஸோ இங்கே சைனை சேஞ்ச் பண்ணாலே போதும் இதில். ஸோ இங்கே ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இங்கே மைனஸு. ஸோ இந்த ப்ளஸ் 2B மைனஸ் 2B கேன்சல் ஆகிடுச்சு. 6 plus 4 10A equal to 0. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ 0. நெக்ஸ்ட்டு put A is equal to 0 in equation 3. ஸோ அப்போ 6 into 0 plus 2B equal to 2. ஸோ 2B equal to 2. ஸோ B is equal to 2 by 2. கேன்சல் பண்ணினா 1. ஸோ B ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. நெக்ஸ்ட்டு solving 1 and 2. ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போகிறேன். 3A minus 3C plus B minus D is equal to 1. minus 2B plus C plus B minus D is equal to 1. சைனை சேஞ்ச் பண்ணுங்க. இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது மைனஸ், இது மைனஸ். ஸோ ப்ளஸ் B minus B கேன்சல், மைனஸ் D plus D கேன்சல். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா minus 1 plus 1 கேன்சல் ஆகிடுச்சு 0. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள், 3, இது ஒரு ப்ளஸ் 2. ஸோ ஆக மொத்தம் 5A அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா minus 3C, இது ஒரு மைனஸ் C, ஆக மொத்தம் minus 4C ஈக்குவல் டு 0. இதில் ஏவோட நமக்கு தெரியும், A ஈக்குவல் டு 0. இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏவுக்கு 0 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ரிமைனிங் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். ஏவுக்கு 0 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணோம்னாக்கா 5 into 0 minus 4 into C is equal to 0 minus 4C is equal to 0. So C is equal to 0. So next இன்னும் ஒரு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும், D ஓட வேல்யூ. So put A is equal to 0, B equal to 1 and C is equal to 0 in equation 1. equation 1ல போய் நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். 3A minus 3C plus B minus D is equal to 1. So 3 into A ஓட வேல்யூ 0 minus 3 into C ஓட வேல்யூ 0 plus B ஓட வேல்யூ 1 minus D equal to 1. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், இப்போ 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். ஸோ இந்த ப்ளஸ் 1 அதை பக்கத்தில் போயிடுங்க, minus 1 ஆகிடும். So minus D is equal to 0. So D is equal to 0. So the required matrix is A, B, C, D. That is equal to A oda value 0, B oda value 1, C oda value 0, D oda value 0. So this is the required solution for this problem. Next question number 14. If A is equal to 0, 1, 1, 0. Show that A inverse is equal to 1 by 2 A square minus 3i. இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதில் சொல்யூஷன் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. ஸோ திஸ் இஸ் மை கிவன் மேட்ரிக்ஸ் A. நான் LHS எடுத்திருக்கேன், A inverse. ஸோ I have to find A inverse. So for that purpose I am going to find the determinant of A. Determinant of A is equal to determinant of 0, 1, 1, 1, 0, 1, 1, 1, 0. ஸோ இதை நான் determinant find out பண்ணுறேன். ஸோ determinant find out பண்ணாக்க என்ன கிடைக்குது பாருங்க, எனக்கு 0 minus 1 into 0 minus 1 plus 1 into 0, 1 plus 1, that is equal to 2. So this is my determinant of A. So determinant of A is equal to 2. That is not equal to 0. So A inverse exists, right? Next, adjoint of A find out பண்ணணும். So adjoint of A find out பண்ணணும்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், சென்டரில் இருக்கிற வேல்யூஸ் எடுத்து ஃபஸ்ட் எழுதிக்கிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வேல்யூ நெக்ஸ்ட் அந்த சைக்கிள் அப்படியே நம்ம திரும்ப ரிப்பீட்டடாக எழுதிருப்போம் நம்ம. ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன் திரும்ப நான். ஸோ ஃபைனலாக இந்த ஃபஸ்ட் ரோவோட வேல்யூ எடுத்து மறுபடியும் நான் என்ன பண்ணணும், லாஸ்ட் ரோவில் எழுதியிருக்கணும். ஸோ அதை தான் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன், 2 by 2 மைனஸாக பிரித்து ஒவ்வொன்றா
அதோடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ அதோட வேல்யூ தான் அங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். 0 -1 1 - 0 1 - 0 1 - 0 0 - 1 1 - 0 1 - 0 1 - 0 0 - 1. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ -1 1 1 1 -1 1 1 1 -1 ஹோல் டிரான்ஸ்போஸ் ரைட். ஸோ இது நான் டிரான்ஸ்போஸ் எடுத்து எழுதுனாக்கா எனக்கு வந்து அட்ஜாயின் ஏ கிடைக்கும். ஸோ அதுதான் டிரான்ஸ்போஸ் எடுத்து பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸோ -1 1 1 1 -1 1 1 1 -1. So this is my adjoint of A. Next, A inverse is equal to 1 by determinant of A into adjoint A. So A inverse is equal to 1 by determinant of A value is 2 and then the adjoint of A is this, right? So this is equation number 1. So next நான் என்ன பண்றேன், RHS போறேன். RHS பாத்தீங்கன்னாக்கா 1 by 2 into A square minus 3i. A square அப்படின்னு சொன்னாக்கா A into A. So this is A matrix. Again I'm going to write this A matrix. I'm going to multiplying these two matrices. 2 1 1 1 2 1 1 1 2. Next 1 by 2 into A square minus 3i. So A square value find out பண்ணியாச்சு, அதை சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். So 1 by 2 into this is the value of A square and then minus 3 into I. So I means identity matrix. So I have written here 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் என்ன பண்ண பார்த்தது செப்பரேட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிக்கிறேன். 2 1 1 1 2 1 1 1 2 and then இந்த -3 எது மூலம் மல்லே பண்ணுங்க ப்ளஸ் -3 0 0 0 -3 0 0 0 -3. ஸோ அதுதான் எழுதியிருக்கேன். இப்போ இந்த கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டை கரெக்டாக நம்ம ஆட் பண்ணாலே நமக்கு என்ன கிடைக்குனாக்கா RHS கிடைச்சிரும். ஸோ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் நம்ம சால்வ் பண்ணாலே நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். 1 by 2 into -1 1 1 -1 கிடைக்குது. This is equation number 2. From 1 and 2 or LHS equal to RHS, hence the proof. Next 15th question. இந்த கொஷினை சால்வ் பண்ணணும் ஒரு சில டீடைல்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த டீடைல்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத கிளியராக பார்த்துருவோம். அதுக்கப்புறமா அந்த 15th கொஷினை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ரைட். கிரிப்டோகிராஃபி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கம்யூனிகேஷன் பிட்வீன் டூ பீப்புள்ஸ் பை கீப்பிங் த இன்ஃபர்மேஷன் சீக்ரெட்லி. என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, அந்த இன்ஃபர்மேஷனை வந்து அன்ரீடபிள் ஃபார்ம் ஆர் பிளெயின் ஃபார்முக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசஸுக்கு பேர் தான் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது அன்ரீடபிள் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அந்த இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக அதாவது சம் கோட்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், அன்ரீடபிள் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிவிடுவோம். அன்ரீடபிள் ஃபார்மில் இருக்கிறத ரெக்வயர்ட் இன்ஃபர்மேஷனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசஸுக்கு பேர் தான் டிகிரிப்ஷன் சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணும்போது பார்த்தோன்னா அங்கே ஒரு சீக்ரெட்டான டெக்னிக் ஒன்று அப்ளை பண்ணுவாங்க. அந்த சீக்ரெட்டான டெக்னிக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் ஒரு ஆர்டினரியாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மேட்ரிக்ஸ் போயிடுவோம். ரைட். ஏபிசிடி லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஏனா 1 பினா 2 அப்படிங்கிற மாதிரி நியூமரிக்கல் வேல்யூஸ் நான் அசைன் பண்ணியிருக்கேன் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு லெட்டர்ஸுக்கும். ஸோ இசட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 26 அப்படின்னு அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய மெசேஜ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருக்கேன். ஸோ இதில் எஃப்னுடைய நியூமரிக்கல் வேல்யூ என்னென்னு பாருங்கள். எஃப்க்கு பார்த்தீங்கன்னா 6, நெக்ஸ்ட்டு ஏவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1, அடுத்து சிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 3, நெக்ஸ்ட்டு இக்கு பார்த்தீங்கன்னாக்கா 5. அதாவது இப்போ இதுதான் என்னுடைய மெசேஜ். இந்த மெசேஜ் நான் என்ன பண்ண போகிறேன், அன்ரீடபிள் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் என்கிரிப்ஷன். ஸோ இப்படி என்கிரிப்ஷன் பண்ணும்போது பார்த்தா ஒரு சீக்ரெட் டெக்னிக் ஒன்று அப்ளை பண்ணணும் இல்லையா. ஸோ அது என்ன டெக்னிக் இந்த இடத்துல நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். 6 2s are 12, 2 1s are 2, 3 2s are 6, 5 2s are 10. ஸோ இப்போ கன்வெர்ட் பண்ணியாச்சு. இது வந்து என்கிரிப்டட் மெசேஜ். ரைட்டா. இது அன்ரீடபிள் ஃபார்மில் இருக்குது. ரிசீவர் வந்து ரிசீவ் பண்ணணும் மெசேஜ். இப்போ இந்த அன்ரீடபிள் ஃபார்மை நான் வந்து என்ன பண்ணணும், இன்ஃபர்மேஷனை கன்வெர்ட் பண்ணணும்னாக்கா 2ஆல் டிவைட் பண்ணி ஆகணும். ஏன்னாக்கா ஒரிஜினல் மெசேஜை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் 2ஆல் மல்டிபிள் பண்ணி தான் என்கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அதை டீகோடிங் பண்ணணுன்னாக்கா அதை 2ஆல் டிவைட் பண்ணனாக்கா எனக்கு டீகோட் ஆகிடும். ஸோ இப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணினாக்கா 6 1 3 5. ஸோ டீகோட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ப்ராசஸுக்கு இப்போ தான் நம்ம என்ன சொல்லுவோம், டீக்ரிப்ஷன் சொல்லுவோம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் 6 நம்ம எதுக்கு அசைன் பண்ணியிருக்கோன்னா எஃப், 1 வந்து ஏக்கு அசைன் பண்ணியிருக்கோம், 3 வந்து சிக்கு அசைன் பண்ணியிருக்கோம், 5 வந்து இக்கு அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபேஸ். ஸோ இப்போ ரிசீவருக்கு என்ன மெசேஜ் ரிசீவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரி ரிசீவ் ஆகும். சென்டருக்கும் ரிசீவருக்கும் பார்த்தோன்னாக்கா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க. கம்யூனிகேட் பண்ணும்போது ஒரு சீக்ரெட்டான டெக்னிக் அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த மெசேஜை பொறுத்து நம்ம அசைன் பண்ணுறது மல்டிபிள் பை 2ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் மெசேஜை வந்து என்கிரிப்டட் மெசேஜாக மாற்றணுன்னாக்கா சீக்ரெட் டெக்னிக் என்ன பண்ணுறனோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருந்தோம்னாக்கா
அதை நான் டீக்ரிப்ட் பண்ணும்போது அதோட இன்வெர்ஸால் தான் நான் என்னால் டீக்ரிப்ட் பண்ண முடியும். இதை தான் நம்ம மேட்ரிக்ஸில் அப்ளை பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மில் இருந்தால் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுதான் என்னுடைய கிவன் இன்ஃபர்மேஷன் எனக்கு. சரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெல்கம் இல்லை ஒரு ஹெல்ப்பு அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேர்டு இருந்ததுனாக்கா நான் அதை என்ன பண்ணியிருப்பேன், அந்த நியூமரிக்கல் வேல்யூஸ் அப்ளை பண்ணி, தட் இஸ் ஏக்கு 1 பிக்கு 2 சிக்கு 3 அந்த மாதிரி ஒரு நியூமரிக்கல் வேல்யூ அசைன் பண்ணி ஒரு அன்கோடட் மேட்ரிக்ஸ் வந்து வச்சுருப்பேன். ஸோ இதை நான் என்ன பண்ணுவேன், என்கிரிப்ட் பண்ணணும். ஸோ என்கிரிப்ட் பண்ணுறது என்ன பண்ண போகிறாங்க, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க கொஷின்லேயே. ஸோ அந்த மேட்ரிக்ஸால் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மேட்ரிக்ஸை நான் மல்டிபிள் பண்ண போகிறேன். ஸோ ஏன்ற மேட்ரிக்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு அந்த இந்த மெசேஜ் வந்து நான் பார்த்தோன்னாக்க என்கிரிப்டட் மெசேஜாக மாறிடும். ஸோ என்கிரிப்டட் மெசேஜாக மாற்றியாச்சு. எப்படி மாற்றணும்னு கேட்டாக்கா ஏ என்ற மேட்ரிக்ஸால் மல்டிபிள் பண்ணும்போது, ரைட். இப்போ இது என்கிரிப்டட் மெசேஜ் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை என்ன பண்ணணும், டீக்ரிப்ட் பண்ணணும். எப்படி நம்ம டீக்ரிப்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, சரி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேட்ரிக்ஸ் வந்து பி மேட்ரிக்ஸ்னாக்கா, அப்போ இங்கே நான் எப்படி என்கிரிப்டடாக மாற்றினா ஏவால் மல்டிபிள் பண்ணி மாற்றினேன். ஸோ அப்போ ஏ இன்வெர்ஸால் மல்டிப்ளை பண்ணாக்கா இது ஆட்டோமேட்டிக்காக டீக்ரிப்டட் மெசேஜாக மாறிடும். ஸோ அப்போ ஏ இன்வெர்ஸோடைய வேல்யூவால் நான் மல்டிபிள் பண்ணனாக்கா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக டீக்ரிப்டட் மெசேஜ் எனக்கு கிடைச்சிடும். ரைட். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் தான் ஃபுல்லாக நம்ம அதில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ 15th கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம 15th கொஷின் என்னன்னு பார்க்கலாம். டீக்ரிப்ட் தி received encoded 2 - 3 24 with the encryption matrix -1 -1 2 1 and the decryption matrix as its inverse, where the system of codes are described by the numbers 1 to 26 to the letters A to Z respectively and the number 0 to a blank space, right. So this is the given question. Encryption matrix யூஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் மெசேஜை என்கோடட் மேட்ரிக்ஸாக கொடுத்துருக்காங்க எனக்கு. ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ணணும், டீகோட் பண்ணணும். டீகோட் பண்ணணும்னாக்கா இந்த என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ்னுடைய இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இந்த இன்வெர்ஸை யூஸ் பண்ணி தான் இதை நான் என்ன பண்ணணும், டீக்ரிப்ட் பண்ண முடியும். இப்போ இதனுடைய சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம். இந்த மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இன்வெர்ஸுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், 1/determinant of A into adjoint of A. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஏ மேட்ரிக்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு நான் டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் என்ன வரும் பாருங்கள், 1 × 1 -1 அண்ட் தென் 1 × 2 -into +2. ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கனாக்கா 1. ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ 1. ஸோ அப்போ ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த மேட்ரிக்ஸ் நான் என்ன பண்ணப்போ அட்ஜாயின் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அட்ஜாயின்னாக்கா இங்கே எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணணும், இங்கே வந்து சைனை சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போ இந்த 1 அங்கே போயிடும், இந்த -1 இங்கே வந்துடும், இது +1 ஆகிடும், இது -2 ஆகிடும். ஸோ அதை தான் எழுதியிருக்கேன். ஸோ adjoint A is equal to 1 1 -2 -1. ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, adjoint ஏவும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஏ இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு. ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/determinant of A into adjoint A. ஸோ determinant of A யோட வேல்யூ 1 தான் இருக்குது. ஸோ அப்போ 1 1 -2 -1. ஸோ இதுதான் என்னுடைய இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ், ரைட். நெக்ஸ்ட்டு கொஷினில் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, இது வந்து என்கிரிப்டட் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த என்கிரிப்டடை வந்து நான் டீக்ரிப்டாக கன்வெர்ட் பண்ணணும். டீக்ரிப்டாக கன்வெர்ட் பண்ணணும்னா கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் ஏ இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா. ஸோ அது ஏ இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண மேட்ரிக்ஸ் இங்கே போட்டிருக்கேன். இப்போ இந்த 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண போகிறேன். இந்த ரோவை எடுத்து இந்த காலத்தையும் இந்த ரோவை எடுத்து செகண்ட் காலத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா என்ன வருது பாருங்கள், 2 + 6 2 + 3 கிடைக்குது. ஸோ டீக்ரிப்டட் மேட்ரிக்ஸ் என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், 8 5ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இன்னொரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ டீக்ரிப்டட் மேட்ரிக்ஸ், ஸோ 24. ஸோ இப்போ அதே போல் இதை நான் என்ன பண்ணணும், ஏ இன்வெர்ஸால் வந்து மல்டிபிள் பண்ணணும். ஸோ ஏ இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் போட்டுட்டேன். ஸோ இது ரெண்டுக்கு நான் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், 12 16 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அப்போ அந்த டீகோடட் மேட்ரிக்ஸ் என்னென்னு பார்ப்போம். 8 5 12 16. ஸோ இப்போ இந்த 8னுடைய அல்ஃபபெட்டிக்கல் லெட்டர் என்ன வரும் பாருங்க, H, 5ன்றது E, 12ன்றது L, 16ன்றது P. ஸோ the receiver received the messages help, HE help அப்படின்னு ரிசீவ் பண்ணுவார். ஸோ வித் திஸ் எண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் 1.1.